ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல குண்டு குண்டு குலோப் ஜாமுன், விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது மேலே விரிசல் விழுந்துடும், இல்லைனா ஹார்டாக இருக்கும், உள்ள மாவு வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சொதப்பல்கள்லாம் ஏற்படும். இன்னைக்கு நம்ம அந்த சின்ன சின்ன சொதப்பல்களை கரெக்ட் பண்ணி நம்ம வீட்லேயும் கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சுலபமான சூப்பரான குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இதை இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பேக்கெட் அளவுக்கு கடையில் விற்கக்கூடிய குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு பேக்கெட் வாங்கினா இன்னொரு பேக்கெட் ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக்கெட் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது சராசரியாக, அதாவது ஒரு பேக்கெட் மட்டும் பயன்படுத்தியிருக்கேன். 160 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ டிப் நம்பர் 1, நம்ம மாவை எப்பவுமே உள்ளங்கையை வச்சு பிசையக்கூடாது. உள்ளங்கையை வச்சு பிசையுது சப்பாத்தி மாவு, பூரி மாவு அந்த மாதிரி தான் பிசையணும். உள்ளங்கையை வச்சு பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாவு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹார்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த மாவு நம்ம எண்ணெயில் போடும்போது அந்த உருண்டை விரிசல் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் நம்முடைய விரலை பயன்படுத்தி மட்டுமே மாவு பிசையணும். அந்த மாதிரி பால் விட்டு பிசையலாம், இல்லைன்னா பச்சை தண்ணி விட்டு பிசையலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, எல்லா தண்ணியுமே எடுத்தோடனே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிங்க. கொஞ்சம் கவனித்து பாருங்கள், நான் என்னுடைய விரலை பயன்படுத்தியே பிசைஞ்சிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி மாவு ஒன்றோடு ஒன்று கூடி வர்ற பதத்தில், இது டிப் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கையில் நெய் சேர்த்துட்டு மாவு மேலே அப்படி தடவிட்டு நம்ம கையிலையும் தடவின மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்க மாவு, அதுக்கப்புறம் கையில் ஒட்டிருக்க மாவு எல்லாம் ஒன்றோடு ஒன்று கூடி மாவு மேலே காயாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், விரலை மட்டுமே பயன்படுத்துங்க, உள்ளங்கையை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்துடாதீங்க. இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கரெக்டான இனிப்பு பதத்தில் இருக்கும், கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 800 கிராம் அளவுக்கு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சர்க்கரை பாகு வேஸ்ட் ஆகும், சர்க்கரை வேஸ்ட் ஆகும், நேரமும் வேஸ்ட் ஆகும். அதனால் 500 கிராம் சர்க்கரையே போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சுவை குறைவாக வேணும்னா நீங்கள் 450 கிராம் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். எடுத்த சர்க்கரையை ஒரு கப்பில் அளந்துக்குங்க. அந்த கப்பை பயன்படுத்தியே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. எந்த கப்பால் சர்க்கரை அளக்குறீங்களோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சர்க்கரை பாகு ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். சைட் பை சைட் வேலை முடியும். இது கொதிக்கட்டும். இப்போ உருண்டையே நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுக்குங்க. நெய் தொட்டுட்டு நம்முடைய 3 விரலை பயன்படுத்தியே எடுத்தால் போதும். அந்த சைஸ்க்கு நீங்கள் மாவு எடுத்து உருண்டை உருட்டினாலே உங்களுக்கு அழகான குலோப் ஜாமுன் கிடைக்கும். ரொம்ப பெருசாக எடுத்துட்டீங்க அப்படின்னா சில சமயங்களில் விரிசல் விட்டுரும், இல்லைனா உள்ள மாவு வேகாத மாதிரி இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு, அதாவது என்னுடைய இடது கையில் மட்டும் உள்ளங்கையில் வச்சு வலது கையால் அந்த 3 விரலை மட்டுமே பயன்படுத்தி ஒரு 3லிருந்து 4 முறை ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து அந்த மாவை ஒன்றோடு ஒன்று ஆக்கிக்கிறேன். அடுத்ததான் அதே 3 விரலை பயன்படுத்தி நல்ல ஒரு 10 தடவை இந்த மாதிரி சுழட்டி விடும்போது அந்த உருண்டை விரிசல் இல்லாமல் அழகாக வரும். நெய் கையில் தடவிட்டாலே உங்களுக்கு சட்டுன்னு அந்த மாவு ஒன்றோடு ஒன்று கூடிடும், விரிசல் வரவே வராது. நீங்கள் ரொம்ப நேரம் உருட்டணுன்ற அவசியமும் கிடையாது. இது டிப் நம்பர் 3. இப்போ இதே மாதிரியே எல்லா உருண்டைகளுமே நான் உருட்டி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ரோவுக்கு 6 பால் இருக்குது, மொத்தம் 6 ரோ இருக்குது, 36 உருண்டைகள் இருக்குது. இப்போ சர்க்கரை பாகு நம்ம பார்த்துடலாம். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. ஏலக்காய் தான் இருக்குன்னா ஒரு 3 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதனுடைய பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொதிக்க விட்டுட்டீங்க, ரொம்ப அந்த கம்பி பதம் எடுத்தீங்க அப்படின்னா மேலே சர்க்கரையே ஆறின பிறகு இருக்கும், நல்லா இருக்காது. இது இந்த மாதிரி ஜஸ்ட் தொட்டு பார்த்தீங்கனாலே ஒரு சின்ன பிசு பிசுப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சின்ன கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பதத்துக்கு வந்தாலே போதும். இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. இதை ஆஃப் பண்ணிட்டா அடுத்ததாக இதில் நம்ம எண்ணெய் சட்டி வச்சிடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும், தீயும் மிதமான தீயில் வச்சுக்கங்க. அந்த ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பால் போட்டு பாருங்கள், விரிசல் ஏதாவது வருதான்னு பாருங்கள். விரிசல் எதுவும் வரலை அப்படின்னா அடுத்தடுத்த பாலை போட ஆரம்பிங்க. விரிசல் ஏதாவது வர்ற மாதிரி இருக்குன்னா கையில் ஒரு பாலை எடுத்து மறுபடியும் 3 விரலால் ஒரு சின்ன ஒரு உருட்டி அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு விரிசல் வராது.
ஏன்னா சில சமயங்களில் நம்ம நெய் சரியாக தடவாமல் விட்டுருந்தாலும் அந்த மாவு வந்து மேலே காய ஆரம்பித்து விரிசல் விட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை அந்த மாதிரி உருட்டிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் விரிசல் எதுவும் வராமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. அது மாதிரி 1 by 1 அதாவது 2 பேட்ச் 3 பேட்ச் எல்லாம் போடாதீங்க. எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே போட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் எப்பயுமே இந்த மிதமான சூட்லேயே இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக போடும்போது அந்த எண்ணெய் வந்து காமன் சூட்லேயே, அதாவது அதிகமான சூட்லேயே இருக்கும்போது உங்களுக்கு சட்டுன்னு மேலே வந்து சிவந்து போயிடும், உள்ளே வந்து மாவு வேகாத மாதிரி இருக்கும். அதனால தான் உள்ள கல் மாதிரி இருக்கும் சில சமயங்களில். நீங்கள் இந்த மாதிரி 1 by 1 போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயோட அந்த இது வந்து உங்களுக்கு அழகாக மிதமான சூட்லேயே இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சிவந்து வரும். அந்த மாதிரி ஒரு முறை இந்த மாதிரி சுழட்டி விட்டுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா சிவந்து வரும். இப்போ பாருங்கள், விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நேரடியாக சக்கரை பாகில் சேர்த்துருங்க. வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க. சக்கரை பாகும் நல்லா சூடாக இருக்கணும், இதுவும் நல்லா சூடாக இருக்கணும். ரெண்டுமே சைமல்டேனியஸாக நல்லா சூடாக இருக்கும்போது உங்களுக்கு சட்டுன்னு அந்த ஜீராவை நல்லா உறிஞ்சிட்டு குலோப் ஜாமுன் விரிசல் இல்லாமல் 1 to 2 மணி நேரத்தில் ஒரு பர்ஃபெக்டான குலோப் ஜாமுன் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. ரெண்டுமே நல்லா சூடாக இருக்குது, அதனால் நீர் விடும். அதனால் நீர் விடாமல் இருக்குன்னா ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஓப்பன், அதாவது ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. இதுவும் ஒரு டிப்ஸ் தான். இந்த மாதிரி மூடி வைக்கும்போது அந்த குலோப் ஜாமுன் இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. குலோப் ஜாமுன் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கடையில் விற்கிற குலோப் ஜாமுனும் தோற்றுரும், அந்த பேக்கெட்டில் போட்டிருக்க அந்த பிக்சரும் தோற்றுரும். அந்த அளவுக்கு அருமையான குலோப் ஜாமுன் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வேணும்னா நீங்கள் மேலே ஏதாவது வந்து நட்ஸ் வந்து தூவி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல. இது இப்போ எப்படி உள்ளே இருக்கும் அப்படின்ற டெக்ஸ்சர் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்பூனை பயன்படுத்துவோம். ஸ்பூன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்குது பாருங்கள். அதனுடைய டெக்ஸ்சர் கவனிச்சு பாருங்கள். உள்ளே அந்த சின்ன கல் மாதிரி அந்த வெள்ளையா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஈவனாக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக தொண்டையில் உள்ளே இறங்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டு ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி வந்த பிறகு அடுத்ததான் உடச்சி விட்ட முந்திரி பருப்பு ஒரு 15 சேர்த்துக்கலாம். கூடவே காஞ்ச திராட்சை ஒரு 15 சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வரட்டும், முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வரட்டும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு. இதில் இப்போ 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள். அந்த ரவை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரவா லட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு நல்லா வசதியாகவும் இருக்கும். நீங்கள் மிக்சிலெலாம் அடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் இந்த ரவை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பெரிய பெரிய ரவையாக இருக்கும் பாருங்கள், அந்த ரவை தான் கிடைக்குதுன்னா மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ நிறைய பிராண்டில் இந்த மாதிரி ரவா கிடைக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆஷிர்வாத், நாகாவில் பார்த்தீங்கன்னா டபுள் ரோஸ்டட் ரவானே கிடைக்குது, அதை பயன்படுத்திக்கங்க. இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ரவையினுடைய நிறம் வந்து ரொம்ப மாறிடக்கூடாது, அதே சமயத்தில் ரவை வறுபடாமே இருந்துடக்கூடாது. அந்த நெய்யோட நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசனை ஒன்று வரும், நல்ல உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்கரையை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து சரியாக பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையை மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா போதும், சர்க்கரை நல்லா பொடியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவையும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த சர்க்கரை பொடியை வந்து சேர்த்துக்குங்க. சர்க்கரையை வந்து பொடி பண்ணாமையும் சேர்க்கலாம், ஆனால் அந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சௌரியப்படாது. ஏன்னா ரவையும் நொறுநொறுப்பாக இருக்கும், சர்க்கரையும் நொறுநொறுப்பாக இருக்கும். அது மட்டும் ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சுவையா இருக்கும். இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே ஃபேமிலி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. இப்போ இத வச்சிடலாம். அடுத்து நான் 2 மெத்தட்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெய் சேர்த்து செய்யலாம், இன்னொன்று வந்து பால் சேர்த்து செய்யலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து உருக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பால் வந்து எடுத்திருக்கேன். பால் வந்து நல்ல சூடான பால், கொதிக்க விட்டு பால் அப்போ தான் வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்குன மாதிரி இருக்கணும். நல்ல சூடான பாலாக வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம நெய் சேர்த்து எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை வந்து நம்ம பாதியே பிரிச்சுக்கலாம். நெய் வந்து எடுத்தவுடனே எல்லாத்தையும் சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பக்கமாக கலந்து விடுங்க. ரவையும் நல்லா சூட்டில் இருக்கணும், ரவை வந்து ஆறிடக்கூடாது, ரவையும் நல்லா சூடில் இருக்கணும், நெய்யும் வந்து நல்லா சூடில் இருக்கணும். இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு தான் நெய் சேர்க்கணும் அப்படின்ற அப்படிலாம் ஒரு அளவுலாம் கிடையாது. அந்த ரவை வந்து கொஞ்சம் அந்த ஈரசலசலப்பாக, அதாவது அந்த நெய் சேரும்போது ஈரசலசலப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
அப்பதான் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இப்போ கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. அப்பதான் நல்லா இறுக ஆரம்பிக்கும். உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 தடவை நல்லா அழுத்தி விட்ட மாதிரி உருண்டை பிடிங்க. அதுக்கப்புறமா அந்த கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அந்த ரவையை கொஞ்சம் உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உருண்டை எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி பால் போல் இந்த மாதிரி திரட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ரவுண்டாக வர ஆரம்பிச்சிடும். அதை திருப்பி திருப்பி இறுக்கி இறுக்கி பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி உருட்டிகிட்டே இருந்தாலே போதும், சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நெய் சேர்த்து செய்கிற இந்த ரவா லட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் ஆனாலும் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். சப்போஸ் வெளிநாடுகளில் யாராவது வேலை செய்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்து செஞ்சு கொடுத்து அனுப்பணும்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய் சேர்த்த லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் பால் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் வந்து சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ரவையும் நல்ல சூட்டில் தான் இருக்குது, பாலும் நல்ல சூட்டில் இருக்கணும். சப்போஸ் ரவை கொஞ்சம் ஆறி பண்ணாலும் பாலை மறுபடியும் வந்து சூடு பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஈர சலசலப்பு கொஞ்சம் இருக்கணும். ரொம்ப அதிகமாக பால் சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு அதே மாதிரி தான் நல்லா திரட்டிங்க. நெய் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி பால் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சௌரியமாயிடும். ரொம்ப ஒன்றோட ஒன்று ஈஸியாக வந்து ஜாயின் ஆகி டக்குன்னு வந்து உருண்டை பிடிச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா லட்டும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய சுவையான ரவா லட்டு 2 முறையில் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் சில பேர் தேங்காய் பூ போட்டு செய்வாங்க. ஆனால் தேங்காய் பூ போட்டு செஞ்சீங்க அப்படின்னா திகட்டுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இதுதான் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, 30 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இதை நான் உங்களுக்கு உடச்சி விட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்கள், உடையும் போது கீழேயும் கொட்டலை, அதாவது உதிரியாகவும் வரல. அதே சமயத்தில் அந்த லட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக உடையுது பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கல் மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிங்க. தேங்க்யூ.